இங்கே பார்த்தீங்களா, நானும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். இதில் வந்து பாவச்செடி, தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, பீக்கங்காய் செடி, பூசணிக்காய் செடி, தட்டைப்பருப்பு செடி இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்களேன், குட்டியூண்டு, நான் இப்போ தாங்க ப்ராமிஸாக சொல்கிறேங்க, இப்போ தாங்க குட்டியூண்டா இதில் மிளகா செடி பார்த்தீங்களா. ஏம்மா இங்கே பாரு, இதில் குட்டியூண்டா மிளகா செடி வந்திருக்குமா. இங்கே பாரு, வந்து பாரு, இங்கே பாருமா குட்டியூண்டு செடி. எங்கம்மா? இந்த இங்கே பாருமா, நீ பாரு, பார்க்கவே இல்லை. இங்கே பாரு, அந்த அங்கக்குள்ள பாரு. நான் பார்க்கல, நான் புல்லு செடி தான் முளைச்சிருக்குன்னு நான் நினச்சேன். பார்த்தியா, அந்த ஒரு மிளகா செடி இருந்துச்சுல்ல, அதுலேருந்து விதை விழுந்திருக்கும் போல. தக்காளி செடி கூட முளைச்சிருக்குவாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவும் முளைச்சிருக்குது. நட்டது தவிர்த்து முளைச்சிருக்குது. ஆமாம் முளைச்சிருக்குவாரு. ஆமாம் ஆமாம், அந்த இங்கே பார்த்தீங்களா. சரி, முளைச்சிட்டா பிடிங்கி நட்டுக்கலான்னு சொல்லி பிடிங்கி போட்டு கொத்தி விட்டு நடவும், அதுவா முளைச்சிக்குச்சு. இதெல்லாம் நம்ம நட்ட செடி. இந்த இதெல்லாம் நட்டது. இது வந்து வாய்க்கால வந்து தானா விழுந்த முளைச்ச செடி. முளைச்சது அதே பாரு எப்படி. இங்கே பாரு, எனக்கு இதை இப்போதான் நான் பார்த்தோன்னே எனக்கு அங்கே தள்ளி விடுமா, தள்ளி விடுமா, தண்ணியை தள்ளி விடுமா, அப்படி விடுமா. அது இருந்தா இங்கே முளைச்சிருக்கு, இங்கே முளைச்சிருக்குது, எல்லாம் நிறைய முளைச்சிருக்கு. அதே தப்பி விழுந்து முளைக்கிற விதையும் நல்லாதான் நிறையாதான் முளைச்சிருக்குது. பத்தியா, அச்சோ நமக்கு வாரு அள்ளி அள்ளி கொடுக்குது கடவுள். அள்ளி கொடுக்குது, விளையத்தான கடவுள் கொடுக்கல. விடுமா விடுவா, என்ன விளையுது, விளைச்சலுக்கு பலன் இல்லாம போச்சு. என்ன பண்றது, அதை நினைச்சா தானே படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சரி விடுமா, ஒரு நாள் விவசாயம் ஒரு நாளைக்கு முன்னேறுவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மம்மி. இந்த வருஷம் படுத்தா வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தூங்க முடியல. என்ன பண்றது. ஆமாம், சரி ஃபீல் பண்ணாது, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. முளைக்கிட்டேன், நல்லா முளைச்சினா பெருசு ஆகுவேன். பிடிங்க இதில் நட்டு விட்டுக்கலாம். என்கிட்ட ஒரு இந்த கீழே மட்டும் நெட்டுக்கு நட்டு விட்டுருமா. நட்டு பாரு, செடி நல்லா கொஞ்சம் பெருசாக வரட்டும். சரிம்மா, நட்டதுக்கு மேலே பார்த்துக்கலாம். சரிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட குட்டி மிளகா செடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.